செல்லம், ஏம்மா அழுவுற? அழுக்கூடாது சரியா? இதோ உங்கள் அப்பா வந்துடுவார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். உங்கள் அப்பா வந்த உடனே உங்கள் அப்பா உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குவார். உன்னை பார்த்தா உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்ட்டு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவார், அது மட்டும் தெரியும். என்னால் தான் உங்கள் அப்பா நீ பொறுக்கும்போது உங்கள் அப்பா பக்கத்தில் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடு செல்லும். அம்மா உனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிட்டேன். அடுத்தவங்களுக்காக நான் உன்னையே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிடுமா. இங்கே பாரு, இனிமே யாரை எப்படின்னு தெரிஞ்சிச்சுல, இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் தங்கம், சரியா? அஞ்சலி, என்னங்க வந்துட்டீங்களாங்க? பார்த்தீங்களா, உங்கள் பொண்ணு உங்களை மாதிரியே இருக்கிறாங்க. உங்களை மாதிரியே அடம்பிடிச்சி அழுவுறா பாலுக்காக. என்னங்க ஏங்க, என்னங்க ஆச்சு? எதுக்குங்க இப்படி அழுவுறீங்க? என்னங்க ஏந்திரிங்க, என்னால் உங்களை இப்படி பார்க்க முடியலங்க. என்ன ஆச்சுங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே அஞ்சலி. ஐயோ சே, இல்லைங்க, உங்கள் பொண்ணு எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அழகா பிறந்துட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே அவங்க அப்பட மாதிரியே எந்த இம்சை கொட்டிக்கல, எந்த வலியும் கொடுக்காம எனக்கு சுகப்பிரசவமே ஆயிடுச்சுங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கல, நார்மல் டெலிவரி ஆச்சுங்க. உங்களை மாதிரியே என்னை எந்த வகத்துலேயும் கஷ்டப்படுத்தக்கூடாது, வலி கொடுக்கக்கூடாதுன்னுட்டு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கிறாங்க உங்கள் பொண்ணு. போங்க, உங்கள் பொண்ணை பாருங்கள். டாக்டர் சொன்னபடி எந்த ரிஸ்க்கும் ஆகலைங்க. ஏதோ நம்மளுக்கு எந்த கடவுள் துணையாக இருந்துச்சுன்னு தெரில, நல்லபடியாக உங்கள் குழந்தைய நான் பெத்தெடுத்துட்டேன். சண்டாளிவோம் பாசத்தால நானும் சுண்டேலியா ஆரம்பிச்சுட்டானா? இனிமே நானும் நீயும் ரொமான்ஸ் பண்ணவே முடியாது. என்ன மன்னிச்சிடுமா, அப்பாவை மன்னிச்சிடு. நீ இந்த அழகான உலகத்தை பார்க்க வெளியே வரும்போது அப்பாவும் பக்கத்தில் இல்லைன்ட்டு அப்பா மேலே கோச்சிக்காதுடா, சரியா? போதும் என்ன மறந்துடாதீங்க. உங்கள் பொண்ணு வந்த உடனே. என்னடி? பின்ன இவ்வளோ நாள் நான் மட்டும்தான் இருந்தேன். உங்களோட மொத்த பாசமும் எனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போதான் இந்த மேடம் வந்துட்டாங்களே, எப்படியோ என் மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சி போயிடும். இல்லை அஞ்சலி, அது மட்டும் முடியாது. நான் 1000 குழந்தை பெற்றாலும் என்ன, நீ ஸ்பெஷலு. அப்படிங்களா? பார்ப்போம். வேணும்னா பாரு, இன்னும் 4-5 குழந்தைங்க பெற்றா கூட இதே மாதிரி நான் உன் மேலே லவ்வாக இருப்பேன். அப்போது உங்களுக்கு இன்னும் 4-5 குழந்தைங்க வேணும். அதுக்கு இப்படி சுற்றி வலிச்சு பிளான் போடுறீங்க. ஆமாம் அஞ்சலி, எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம வீட்டில் சந்தோஷமே இருக்காதா? குழந்தைங்க இருந்தால் வீடு முழுக்க இருக்குமா? நம்மளுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது அஞ்சலி. சரிங்க, உங்களுக்காக இன்னும் ஒரு குழந்தை, சரிங்களா? அஞ்சலி, நான் உனக்கு எவ்வளோ பிடிக்கும். எனக்கு 5 குழந்தைங்க, சரியா? ஐயோ, இன்னும் 4 குழந்தைங்கள பெற்று போடணுமா? என்னால் முடியாதுப்பா. என்னது 4? 4 யார் சொன்னாங்க? 5. இந்த குழந்தைய விட்டு இன்னும் 5 குழந்தை வேணும். அடப்பாவி, அப்போ உனக்கு 1/2 டஜன் வேணுமா? ஆமாம். ஐயோ, என்னால் முடியாதுப்பா. முடியாதுன்னா அப்போ உட்றாச்சலும். உங்கள் அம்மானால உனக்கு இன்னும் தங்கச்சி தம்பியில் ஒரு 5 பேர் வேணாமா? முடியாதாமா. நான் உனக்கு சித்தியை ரெடி பண்ணுறேன். என்னது? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அஞ்சலி? அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிற போல இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என் குழந்தைடி, என் குழந்தை என் உள்ளங்கள் இருக்கும்போது
எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்குன்னுட்டு நீ இருக்க, இதோ என் பொண்ணு இருக்கு. இனிமே இந்த உலகத்தில் எனக்கு யாருமே வேணாம், யாருமே வேணாம் அஞ்சலி. என்னாச்சுங்க? எதுக்குங்க அழுவுறீங்க? என்னங்க? இல்லை அஞ்சலி, என் குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கூட என்னால் முழுசாக அனுபவிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லை அஞ்சலி, உன் பிரசவத்தில் நான் உன் பக்கத்திலே இருக்கணும். என் பொண்டாட்டி கை பிடிச்சி, அஞ்சலி நான் இருக்கேன் அஞ்சலி, உனக்கு எதுவும் ஆகாதுமா, நல்லபடியா நீயும் என் குழந்தையும் மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி உன் பக்கத்திலே இருந்து நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும். என்னென்னவும் கனவு கண்டேன் அஞ்சலி, அதில் எதுவுமே நடக்காத போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னங்க பேசுறீங்க? இதுங்க பரவாயில்லைங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைங்க. நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் கைகளை பாருங்களேன், அழகான உங்கள் பொன் குழந்தை இருக்குது. இதை விட வேறு என்னங்க வேணும்? அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. த்ரிஷாக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க. அதை விட என்னங்க, இங்கே பாருங்கள், அங்கே எப்படியோ கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. இங்கேயும் நல்லபடியாக உங்கள் பொண்ணு எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அழகாக பிறந்துட்டா. வேறு என்னங்க வேணும் இந்த உலகத்தில்? நம்ம எப்போவுமே நல்லதே நினைக்கிறோம் இல்லையாங்க. நம்மளுக்கு கெட்டதாக எதுவும் நடக்காதுங்க. நம்மளுக்கு அந்த கடவுள் சோதிக்கிறான், ஆனால் கை விடமாட்டாங்க, கை விடமாட்டான். அஞ்சலி, எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கையே போயிடுச்சு. என்னங்க சொல்கிறீங்க? என்னை மன்னிச்சுட அஞ்சலி. என்னங்க, எதுக்கு மன்னிக்கணும்? ஆமா அஞ்சலி, எப்படியாச்சும் அண்ணனுக்கும் மோனிஷாக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் தடுத்து நிறுத்தணும்னுட்டு எவ்வளோ வேகமாக தான் நான் போனேன். ஆனால் அங்கே கல்யாணம் முடிஞ்சிச்சு அஞ்சலி, என்னால் நிறுத்தவே முடியல. என்னது? சுதாகர் மாமாக்கும் மோனிஷாக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சா? மாமா மோனிஷா கட்டில் தாலி கட்டிட்டாரா? அப்போ நான் பார்த்துருந்து மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தது எல்லாமே உண்மையாங்க? இது எதுவுமே போய் இல்லையா? என்ன சொல்ற அஞ்சலி? ஆமாங்க, நீங்கள் போன வாரம் வெளிநாட்டுக்கு ஊருக்கு போயிருந்தீங்கள, அந்த டைமில் நான் எதிர்ச்சியாக மாமாவுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு மாமா ரூமுக்கு போயிருந்தேன். அப்போது மோனிஷாவும் மாமாவும் அறங்குறையாக துணி போட்டுட்டு அசிங்கமாக இருந்தது என் கண்ணால் பார்த்தேங்க. என் கண்ணால் பார்த்தேன். மாமா அவளை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி மாமா, என்ன மாமான்னு நான் கேட்டிருந்துக்கு, மாமா இருந்துன்னு, இல்லைம்மா பள்ளியை பார்த்து அவள் பயந்து என் மேலே சாஞ்சிட்டா, நான் அப்போ தாங்கி பிடிச்சேன்னு தான் சொன்னார். நான் அப்போ கூட நம்பலைங்க. என் மனசில் உறுத்தலாக இருந்துச்சு. ஏன்னா மோனிஷா அப்படி துணி அசிங்கமாக போட்டுட்டு இருந்தாங்க. யாருங்க அப்படி அசிங்கமாக துணி போட்டுட்டு மாமா ரூமுக்கு யாருனாச்சும் போவாங்களா? அவள் ஏதோ சதியோடு வந்திருந்தாங்க. ஆனால் என் மனசுக்கு பட்டுச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் போவோன்ட்டு நான் சத்தியமாக நினைக்கலைங்க. பாவங்க த்ரிஷாக்கா. ஆமாம், த்ரிஷாக்காக்கு சொன்னீங்களாங்க? த்ரிஷாக்கா கெச்சாங்களா? ஃபோன் எதுனா பண்ணிங்களா? ஆமாம், த்ரிஷாக்காக்கு தெரிஞ்சிச்சாங்க கல்யாணம் முடிஞ்சிருந்து. என்ன சொல்லுங்க? பாவம் அஞ்சலி, த்ரிஷா அண்ணி பாவம். அப்போதான் ஆப்ரேஷன் முடிஞ்சு படுத்து இருந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இப்படி அண்ணன் பண்ணுவாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த வழியிலேயே பாவம் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்தாலும் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டுருந்துச்சு. பாவம் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாங்க. என்னால் ஆறுதல் கூட சொல்ல முடியல. ஆனால் அவங்க அம்மா பார்த்தா, நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பிளான் போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, நாசமாக்கிட்டீங்கன்னுட்டு ஊமையிலையும் ஏமாலும் எல்லாம் சேர்த்து பழி போட்டாங்க. என்னால் அதை தாங்க முடியல அஞ்சலி. என்னங்க சொல்கிறீங்க? நம்ம என்னங்க பண்ணோம்? நான் டெலிவரி பெயினில் இருக்கும்போது கூட த்ரிஷாக்கோட வாழ்க்கையை காப்பாற்றணுட்டு தானேங்க நான் உங்களை அனுப்பிச்சேன். இப்படி ஒரு பழி விழுறதுக்கா நான் இந்த டைமில் கூட உங்களை அனுப்பி விட்டேன். என்னங்க இது? ச்சே, அவங்களாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? நம்ம எவ்வளோ போராடணும் த்ரிஷாக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னுட்டு. உங்களை இப்படிலாம் பேசி அனுப்பிச்சிருக்கிறாங்களே. சரிங்க,
வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இல்லை அஞ்சலி, எனக்கு எங்கள் அண்ணாவோட வாழ்க்கை நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. எப்படி அந்த ராட்சசி கூட எங்கள் அண்ணா காலத்தை ஓட்டுவாருன்னு தெரியல. அவோ என்னென்ன வார்த்தைங்களால அண்ணியை பேசி அனுப்பிச்சான்னு தெரில. ஆனால் அவங்க அம்மா சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க, என் தங்கச்சி கோயில் உள்ள ஏதோ பிச்சைக்காரன் நுழைஞ்சிட்டாங்க, மரியாதை வெளியே போங்கன்னுட்டு என் தங்கச்சி முதல் கொண்டு அசிங்கமாக பேசியிருக்கா. என்னது, ரோசியா? ரோசி வேற, ரோசி வந்திருந்தாளா கல்யாணத்துக்கு? ஆமாஞ்சலி, எங்கள் அம்மா சொல்லி தான் வந்திருக்கா. அவளுக்கு எங்கள் அண்ணியை கண்டாலே பிடிக்காது. என்னங்க சொல்கிறீங்க? அவள் இருக்கிறது ஃபாரின்ல, த்ரிஷாக்கா இங்கே இருக்கிறாங்க. த்ரிஷாக்காக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு ரோசிக்கு த்ரிஷாக்காவை கண்டா பிடிக்காது? அது வந்து அஞ்சலி, த்ரிஷா அண்ணி ஏழப்பட்டவங்க இல்லை, அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டு என் தங்கச்சிக்கும் ரொம்ப கோவம். மெயினாக அவங்கக்கிட்ட காசு பணம் இல்லைன்றது தான் எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் பெரிய கோவமே. என்னங்க காசு பணம், காசு பணம்? நம்ம போகும்போது என்னங்க கொண்டு போக போகிறோம்? காசு பணமாக நம்ம பொணத்து மேலே போட போகிறாங்க. போகும்போது நம்ம நெத்தியில் வைக்கிற ₹1 காயின் கூட நம்ம எடுத்துன்னு போக போகிறது இல்லைங்க. என்னங்க உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும், ச்சே. ஆனால் அதே வயிற்றில் தான் நீங்களும் போகிறீங்க. நீங்கள் மட்டும் ஏங்க இவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க? தெரியல அஞ்சலி, நான் இருந்த இருப்பு அப்படி, நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் என்னை வச்சுக்கவே இல்லை. எனக்கு ஃபாரினில் படிக்க வச்சாங்க. நான் குழந்தையிலேருந்து அங்கே தான் படித்தேன். பாவம். ஆனால் த்ரிஷான்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஆப்ரேஷன் உடம்பு வச்சுக்கிட்டே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் நிறுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டமாக போயிட்டாங்க. அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போதுங்க, நிறுத்துங்க. அடிக்கடி அடிக்கடி பாவம் பாவம்னு சொல்லாதீங்க த்ரிஷாக்காவை. ஆமாம், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சுதாகர் மாமா மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, த்ரிஷாக்காவோட வாழ்க்கை நாசமாக போச்சுன்னிட்டு. ஆனால் எனக்கு அதை விட பெரிய வருத்தம் ஒன்று இருக்குதுங்க. என்ன சொல்கிற? ஆமாங்க, த்ரிஷாக்காக்கு அன்னைக்கு வளகாப்பில் மோனிஷா தள்ளி விட்டு எந்த அடியும் படலை. மட்டும் இல்லைங்க, த்ரிஷாக்கா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவளுக்கு ஆப்ரேஷன் நினச்சி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி முக்கிய அக்கா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்குறாங்க. அங்கே அவள் பாட்டு பாடிக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆறாமல் பார்த்துட்டு இருந்திருக்கா. அத்தை குட்டி முக்கிய அக்கா பார்த்து ரொம்ப டென்ஷனாக கேட்டுருக்குறாங்க. என்னது இது, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, இங்கே நீ இப்படி ஹராமல் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கேட்டுருக்கு. அவோ மன்னிச்சிடுங்கக்கா, எனக்கு எந்த அடியும் படல, நான் நடித்தேன் சொல்லியிருக்கலாம். எனக்கு த்ரிஷாக்காவை அக்கான்னு கூப்பிட்றதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குதுங்க. அவள் இவன் தான் கூப்பிடணும் இனிமேல். அவளாம் என்னங்க ஜென்மம்? என் குழந்தை நான் பெத்தெடுக்கிற சமயத்தில், நான் டெலிவரி வழியில் இருக்கும்போது, பிரசவ வழியில் இருக்கும்போது, நான் துடிக்கும்போது டாக்டர் என்ன சீரியஸாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு பெருகும் நான் உங்களை அனுப்பி விட்டேன் இல்லையாங்க, அனுப்பி விட்டேன் இல்லை. ஆனால் அந்த ஜென்மத்துக்கு இது கூட தெரியாமல் எனக்கு எப்படியாப்பட்ட துரோகம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? நான் எல்லாருக்குமே நல்லது தாங்க நினைக்கிறேன். ஆனால் எனக்கு யாரும் நல்லது நினைக்கிறது இல்லைங்க. நான் அழுந்தாதான் அவங்க சந்தோஷப்படுறாங்க, நான் வலித்துன்னா சந்தோஷப்படுறாங்க, நான் கஷ்டத்தில் இருந்தால் சந்தோஷப்படுறாங்க, நான் சந்தோஷப்பட்டா அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னங்க நியாயம் இது? என்ன சொல்கிற அஞ்சலி? த்ரிஷா அன்னைக்கு அடிப்படையிலையா அவங்க ட்ராமா போட்டாங்களா? இதெல்லாம் நம்பவே முடியல. ஆமாப்பா கார்த்தி, அஞ்சலி சொல்கிறதும் எல்லாமே உண்மைதான். என்னக்கா சொல்கிறீங்க? அப்போ த்ரிஷா அன்னைக்கு அடிப்படலையா? அங்கே தலைக்கு பேண்டேஜ் போட்டுன்னு அவ்வளோ சீரியஸாக இருக்கிறவரெல்லாம் பண்ணாங்களே. அவங்க அம்மா கண்ட வார்த்தைங்களால என்னையும் எங்கள் அண்ணனையும் ஹாஸ்பிட்டலில் தகாத வார்த்தைங்களால கேட்டாங்களே. எல்லாமே பொய்யா அப்போ? ஆமாப்பா கார்த்தி, நான் என் கண்ணார பார்த்தேன். அவள் பெட் மேலே உக்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு, நீ நம்புறியோ விடுறியோ, என்னது கிரில் சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தா. அதை பார்த்து என் மனசு அப்படியே ஒடிஞ்சு போச்சு. அப்படியே உங்கள் அம்மா குணமே அவளுக்கு. ஆனால் என்ன, உங்கள் அம்மா அவளை பெத்தெடுக்கல. 2 பேருக்கும் ஒரே புத்திப்பா. பாவம், உங்கள் அம்மா வயிற்றுல இவ்வளோ நல்லவனாகிற
நீ எப்படிப்பா பிறந்த? ஏன்க்கா எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை? எங்கப்பா சொல்கிறது, பாவம் நீங்களே ஒன்று போனால் ஒன்று கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு நோவு கொடுக்கூடாது தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லிக்கல. த்ரிஷாவும் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா யாருக்கிட்டையும் சொல்லாதன்னிட்டு. ஆனால் அவளை விட அஞ்சலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, ரொம்ப நோவு தூண்டுறா. அதனால தான் நான் அஞ்சலிக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் ஒன்றுப்பா, உங்களை மாதிரி ரொம்ப நல்லவங்க இந்த பூமியில் வாழவே கூடாது. வாழ்ந்தீங்கன்னா நம்மளுக்கு எறும்பு கூட நம்மளுக்கு துரோகம் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாரு கார்த்தி, நான் உனக்கு ஒரு அக்காவாக உனக்கு ஒன்று சொல்கிறேன். நீ யார்? உங்கள் அம்மாவை நம்பாத, உங்கள் அண்ணியை நம்பாத, உங்கள் அண்ணனையும் நம்பாத. இங்கே பாரு, இங்கே நிற்கிறாளே இந்த பைத்தியக்காரி, உன் மேலே பைத்தியமாக இருக்கிறாளே, இவ உன் கையில் வச்சுட்டு இருக்கிய உன் பொண்ணு. இனிமேல் இவங்களுக்காக வாழுப்பா, இவங்களுக்காக மட்டும் வாழு. என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சரியா? அழாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க. உங்களை இப்படி என்னால் பார்க்க முடியலங்க. நீங்கள் இப்படி ஒடிஞ்சு போய் நின்னா நான் இன்னும் ஒடிஞ்சு போயிட்டுதாங்க. நீங்கள் அழாதீங்க, பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு நான் இருக்கேங்க, நான் இருக்கேன். இதோ உங்கள் கையில் இருக்கிறாளே உங்கள் பொண்ணு இருக்கிறாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். நம்மளுக்கு நம்ம பொண்ணு இருக்கிறாங்க. நீங்கள் அழாதீங்க, நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. இங்கே பாருங்கள், கஷ்டம் நம்மளுக்கு மழை போல் வரேங்க, அதே மாதிரி ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி போடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம பார்க்காத கஷ்டமா பேச்சிங்களா வலிகளா மறந்துடுங்க. இது ஒரு கனவாக நினச்சி மறந்துடுங்க. போனால் போட்டோம். ஆனால் த்ரிஷாக்காக்கு இப்போது வாழ்க்கையை தொலைச்சி போய் நிற்கிறாங்க. நம்மளுக்கு அதை விட ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. போனால் போட்ட விடுங்க. என் அம்மா உனக்கு இஷ்டம் இருந்தா நீ வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீயும் வழியோ பார்த்துக்கோனிட்டு கோயிலில் நின்று அங்கே நிற்கிறாளே அந்த மனுஷன் முன்னாடியெல்லாம் என்ன பேசிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அஞ்சலி. பரவாயில்லைங்க, உங்கள் அம்மா தானே பேசுனாங்க, நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க. என்ன அஞ்சலி அப்படி பேசியிருக்கிறாங்க? வா நம்ம தனியாக போகலான்னு சொல்லி தனி கொடுத்துன்னு எடுத்து வைக்காம இப்படி பரவாயில்ல விடு, உங்கள் அம்மா தானே பேசுனாங்கன்னு சொல்கிறேன். எப்படிக்கா நான் பேச முடியும்? அவங்க அம்மானா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஒரு வார்த்தை எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்கன்னா நம்ம தனி கொடுத்துனோம் போகிறது எப்படிக்கா சரியாகும்? தப்புக்கா. நம்ம கூட்டு குடும்பத்தோடு இருந்து நம்ம எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாமே நம்ம பகிர்ந்துக்கணும்க்கா. அதான்க்கா கூட்டு குடும்பம். பைத்தியக்காரியாடி நீ, சும்மா எங்கன்னா போய் தனி கொடுத்து எடுத்துட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டு இந்த ராட்சசின் கூடலாம் இங்கே பார், நிம்மதியாக போய் எங்கன்னா தனி கொடுத்து இருக்கிறது கற்றுக்கோ. இல்லைக்கா, என்னால் முடியாது. நான் அங்கே தான் இருப்பேன். எங்கள் வீட்டுக்காருக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்க்கா. அப்போது ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சலி, உன் தலையெழுத்து போல் நீ கஷ்டத்தை அனுபவி. ஆமாம் அஞ்சலி, இந்த அக்கா சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாம் அஞ்சலி. என்னங்க பேசுகிறீங்க? இந்த இந்த ஒரு சண்டைனால நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடணுமா? அப்படின்னு பார்த்தா நம்ம சாவர வரைக்கும் ஒன்றாவே இருக்க முடியாதுங்க. நம்ம டெய்லி தினம் நான் பட்ட அந்த வீட்டில் கஷ்டத்துக்கு நான் தினம் தண்ணி கொடுத்து நான் எடுத்துச்சிருக்கணுங்க. நான் அப்படி பண்ணலையே. எதுக்கு நான் இத்தனை நாளும் பொறுமையாக போனேன்? எல்லாரும் நமக்கு வேணும் சொல்லிதாங்க நான் இத்தனை நாளும் பொறுமையாக போனேன். பரவாயில்லைங்க, என் குழந்தைக்காக நான் சமாளிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். அதே மாதிரி இதோ என் குழந்தைக்கு பெரியப்பா, பாட்டி, பெரியம்மா, சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லாரும் வேணுங்க. எல்லாரும் வேணும். என்ன மாதிரியே என் குழந்தைக்கு யாரும் இல்லைன்னுட்டு என் பொண்ணு வருத்தப்படக்கூடாது. ப்ளீஸுங்க, என்னை தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க. இல்லை அஞ்சலி, இங்கே பாரு, அங்கே எங்கள் அம்மாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. நீ ஒண்டியாக கஷ்டப்படணும். அது மட்டும் இல்லை, குழந்தை பெற்ற உடம்பு, பச்சை உடம்பு, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆச்சும். நீ நல்லா உடம்பு தேத்தணும். இல்லை
ஆமாம் அஞ்சலி, பச்சை உடம்புக்காரி. இங்கே பாரு, இப்போவே இப்படி அழுவுற, அப்புறம் பால் கொடுக்கும்போது அழுவக்கூடாதுடி. இங்கே பாரு அஞ்சலி, இங்கே பாரு, உன் புருஷன் சொன்ன மாதிரியே கேளு, தண்ணி கொடுத்துன்னு எடுத்து வை. அப்படி இல்லையா உங்கள் அம்மா வீட்டுக்கே போ. இல்லைக்கா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகல, தண்ணி கொடுத்துணுமோ போகல, நான் எங்கள் வீட்டுக்கு தான் போவேன். எங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல உங்கள் அம்மா பார்த்துக்க மாட்டாங்கன்னுட்டு, ஏன் எனக்கு அம்மாவா அப்பாவா, எனக்கு ஒரு சிநேகிதனா, என் குழந்தைக்கு ஒரு அப்பனா, எனக்கு ஒரு புருஷனா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களாங்க? நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா? இல்லை அஞ்சலி, நான் அப்படி சொல்லலை. நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லலை. என் உசுறு இருக்கிற வரைக்கும் என்னோட ரத்த சதை, என் மூச்சு காத்து எல்லாமே உனக்கு என் குழந்தைக்கு மட்டும்தான். உனக்காக என் உசுரே கொடுப்பேன். உன்னை நான் பார்த்துக்காம போயிடுவேன் அஞ்சலி. கண்டிப்பாக பார்த்துக்கிறேம்மா. கொடுத்து வச்சோடி அஞ்சலி. உன் வாழ்க்கையில் எது உனக்கு எப்படியோ, ஆனால் கட்டின புருஷன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான்டி. கட்டின புருஷன் ஒருத்தனை நம்ம பின்னாடி இருந்தாலே போதும்டி. 1000 கஷ்டம் வந்தாலும் கடுவளவு தானே நம்ம கண்ணுக்கு தெரியும்.